இன்னைக்கு நாம ஹியூமன் ஹிஸ்டரியில் ரொம்ப முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். யாருன்னா இவர் தான். என்னடா தம்ப்நெயிலில் டார்வின் ஃபோட்டோவை காமிச்சிட்டு சம்மந்தமே இல்லாமல் இன்னொருத்தர் ஃபோட்டோவை காட்டுறேன்னு யோசிக்கிறீங்களா? தப்பு. இதுவும் டார்வின் ஃபோட்டோ தான். இது சிறுசாக இருக்க சொல்ல எடுத்தது, அதுவே அவர் பெருசானதுக்கப்புறமா எடுத்தது தான் இந்த ஃபோட்டோ. போன வீடியோவில் ஓவியம் வரைஞ்சி அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக மதங்களுடைய கோவத்துக்கு ஆளான ஒரு சயின்டிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய பேர் கலீலியோ பேரை போட்டிருந்தீங்க. சரி, ஐன்ஸ்டீன் பேரை போட்டிருந்தீங்க. சரி, அதை கூட விட்டுடலாம். டாவின்சி பேரை சொல்லாதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சரி, அதை கூட மன்னிச்சிருவான். வேன்காக் பேரை ஏங்க சொன்னீங்க? அவர் என்னைக்குங்க சயின்டிஸ்டாக மாறினாரு? சந்தோஷமா? அவன் அப்படிதானே சொன்னா, பைபிள பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. ஆனால் இவங்க எல்லாரையும் விட கரெக்டாக 2 பேர் மட்டும் டார்வின்னு சூப்பராக பதில் சொல்லியிருந்தாங்க. ஒருத்தர் பேர் விஜய், இன்னொருத்தர் பேர் முகமது அலி. வெரி குட். ஃபாதர் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு டார்வினை நம்ம கொண்டாடுவோம். மனுஷன் குரங்குல இருந்து தான் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சான், அதை கண்டுபிடிச்சது டார்வின் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே சார்லஸ் டார்வின் இதை தான் கண்டுபிடிச்சாரா, இல்லை வேற எதுவும் சொன்னாரா? அப்படி அவர் கண்டுபிடிச்ச மேட்ரு தான் என்ன, அதில் அவர் பண்ண தப்பு தான் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்றைக்கி நாம் முழுசாக பார்க்க போகிறது சார்லஸ் டார்வின் யார், எவல்யூஷனை முழுசாக கேளு. பரிணாம வளர்ச்சி. மனுஷன் எப்படி உருவானா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற தேடல்ங்கிறது சார்லஸ் டார்வினால் தான் தொடங்குச்சு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அதான் இல்லை. அவருக்கு முன்னாடியே நிறைய பேர் அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்ன, அவங்க எல்லாருமே பைபிளுங்கிற ஒரு புக்குக்குள்ளே இருந்தே தேடிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது கடவுளால் எப்படி மனுஷன் மட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக படைக்கப்பட்டான், அதற்கான காரணம் என்ன, எப்படி அவன் எவல்யூஷன் ஆனான் அப்படிங்கிறத நோக்கி தேடிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு சில பேர் மட்டும் எப்போ பைபிளை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு வேறு ஆங்கிளில் நம்ம தேடுவோம்ப்பா அப்படின்னு தேடி எவல்யூஷன் தியரிஸ் எல்லாம் உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி தனி ஆங்கிளில் யோசித்த சயின்டிஸ்ட் மாதிரியே தான் 1809 பிப்ரவரி மாதம் 12 இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஷ்ரூஸ்பெரிங்கிற இடத்துல பிறந்த ஒரு குழந்தையும் ஃப்யூச்சரில் சொல்லிச்சு. கரெக்ட், அந்த குழந்தை தான் நம்மளோட கதையுடைய கதாநாயகன் சார்லஸ் டார்வின். ராபர்ட் டார்வின் அப்புறம் சூசன்னா டார்வின் அப்படிங்கிற பெற்றோருக்கு 6வது குழந்தையாக பிறந்தவர் தான் சார்லஸ் டார்வின். நல்ல வசதியான குடும்பம். அப்போ ரொம்ப ஃபேமஸான டாக்டர், கை நிறைய சம்பாதிச்சுட்டு இருந்தார். அதே சமயத்தில் டார்வினுடைய தாத்தா எராஸ்மஸ் டார்வின் டார்வின் மாதிரியே தொலைநோக்கு பார்வை கொண்டவராக இருந்திருக்கார். நிறைய விஷயத்தை பற்றி ரொம்ப ஓப்பனாக யோசிச்சிருக்கார். இன்னும் சொல்லப்போனால் டார்வின் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஜூனோமியான்னு ஒரு புக் எழுதி அதில் எவல்யூஷனை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். அவர் ஃபாதர் ஆஃப் எவல்யூஷனுடைய ஃபாதருக்கு ஃபாதரே எவல்யூஷனை பற்றி டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணவர் தான். தாத்தாவுடைய ஜீனுங்கிறது டார்வினுக்கு இருந்துச்சு. அதனால் படிப்பில் அவருக்கு பெருசாக கவனம் வரல. அதிகமாக வெளியில் சுற்றி இருக்கக்கூடிய சூழலை தான் அவர் கவனிக்க ஆரம்பித்தார். செடிகளை தேடி தேடி சேகரித்து வைக்கிறது, சின்ன சின்ன பூச்சிகளை பிடிச்சி பார்க்கறது அப்படிங்கிறது தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வேலையாகவே இருந்திருக்கு. அப்பாவுக்கு டார்வினை எப்படியாவது டாக்டர் ஆகணும்னு ஆசை. படிக்க அனுப்புனார். காலேஜில் இருந்து பாதியிலே ஓடி வந்துட்டார் டார்வின். சரி, இவனுக்கு டாக்டருக்கு தான் படிக்க வரல, அட்லீஸ்ட் இவனை பாதிரியாராக மாற்றிடலான்னு சொல்லி பார்சனுக்கு படிக்க வச்சார். பார்சன் அப்படின்னா குட்டி ஃபாதர், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியா அவரோட கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கும். அந்த படிப்பு படிக்க போனப்போ அங்கே அவரோட கசின் வில்லியம் டார்வின் ஃபாக்ஸும் கூட படித்தார். அவர் பட்டர்ஃப்ளையை தேடி தேடி கலெக்ட் பண்ணக்கூடிய பழக்கம் அவருக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸை கலெக்ட் பண்ணி வச்சுருந்த புக்கை பார்த்து டார்வினுக்கும் பிடிச்சி போய் நானும் இந்த மாதிரி பீட்டில் பூச்சிகளை கலெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அந்த காலேஜில் இந்த மாதிரி இயற்கை மேலே ஆர்வம் கொண்டவங்க ஒரு சின்ன குழுவாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த குழுவில் டார்வினும் போய் சேர்ந்துக்கிட்டாரு. ரொம்ப ஆக்டிவாகவும் செயல்பட ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் தான் அதனுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான ஒருத்தரை மீட் பண்ணார் டார்வின். அவரோட பேர் ஜான் ஸ்டீவன்ஸ் ஹென்ஸ்லோ. எந்த கதையை எடுத்தாலும் இந்த ஜானுங்கிற பேர் மட்டும் வராமல் இருக்க மாட்டேங்குது. ஜான் ஹென்ஸ்லோவுடைய கைடன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் ஒரு சரியான ட்ராக்ல பயணிக்க ஆரம்பித்தார் சார்லஸ் டார்வின். ஒரு நேச்சுரலிஸ்டாக, அதாவது இயற்கை ஆய்வாளராக தன்னுடைய கரியரை சரியாக வடிவமைக்க ஆரம்பித்தார் சார்லஸ் டார்வின். அதுக்கப்புறம் கல்லூரி காலம் முடிஞ்சு அசிஸ்டண்ட்டாக வேலை செஞ்சிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் தான் ஒரு முக்கியமான ஜாக்பாட் சான்ஸுங்கிறது சார்லஸ் டார்வினுக்கு கிடைச்சிது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கடல்வழி பாதையில் எது சிறந்த பாதையாக இருக்குது, புதுசாக ஏதாவது பாதைகள் இருக்கா, அதே மாதிரி புதுசாக ஹார்பர்ஸை எந்தெந்த இடத்துலலாம் உருவாக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள்லாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க இங்கிலாந்து அரசாங்கம்.
அதுக்காக கேப்டன் ராபர்ட் ஃபிட்ஸ்ராய் அப்படிங்கிறவருடைய தலைமையில் ஹெச்எம்எஸ் பீகிள் அப்படிங்கிற கப்பலை அனுப்புறதுக்கு தயாரானாங்க. இந்த கப்பலில் ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் பயணிக்கணும் அப்படின்னு திட்டம் வகுத்தாங்க. அதாவது கடல் வணிகத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க, எந்த இடத்துல ஹார்பர் அமைஞ்சா சரியாக இருக்கும்னு யோசிக்கக்கூடிய இன்ஜினியரு, இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு குரூப்பாக சேர்த்தாங்க. அந்த குரூப்பில் போய் சேரக்கூடிய இடங்களில் என்ன மாதிரியான லைஃப் ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது, உயிரினங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உயிரியல் ஆய்வாளர் தேவைப்பட்டார். அந்த போஸ்ட்டுக்கு ஜான் ஹென்ஸ்லோ நீ போனால் சரியாக இருக்கும், பேசாமல் கிளம்பிரு அப்படின்னு சொல்லி சார்லஸ் டார்வினுக்கு அட்வைஸ் பண்ணார். சார்லஸ் டார்வினுக்கும் இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிளம்பி போகிறதுக்கு தயாராக இருந்தார். ஒரே ஒரு தடை அவங்க அப்பாவால். ஏன்டா நீ டாக்டருக்கு ஆக மாட்டேங்கிற, நான் சொன்ன மாதிரி ஃபாதரும் ஆக மாட்டேங்கிற, உன்னை எதுக்குடா நான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி தடை போட்டார். ஆனால் டார்வினோட மாமா அவர் அப்பா கிட்ட பேசி சமாதானப்படுத்தி அவருக்கு தேவையான காசையும் சப்போர்ட்டையும் வாங்கி தந்தார். அதுக்கப்புறம் தான் டார்வினுடைய கரியரே மாறிச்சு. ஹெச்எம்எஸ் பீகிளில் 5 வருஷம் பயணம் மேற்கொண்டார் சார்லஸ் டார்வின். ஒவ்வொரு இடங்களுக்கும் அவர் போனப்போ தன்னுடைய வேலையில் கண்ணும் கருத்துமாக இருந்தார். இறங்கின ஒவ்வொரு இடத்துலையும் கிடைச்ச ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணார். அங்கே இருக்கக்கூடிய பறவைகளை பற்றி, அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நோட்ஸ் எடுக்க ஆரம்பித்தார். இப்படி எடுத்த நோட்ஸ் எல்லாத்தையுமே அப்பப்போ இங்கிலாந்துக்கும் அனுப்பி வச்சார். அதே மாதிரி கிடைச்ச ஃபாசில் ஸ்பெசிமென்ஸ் எல்லாம் கூட இங்கிலாந்துக்கு அனுப்பி அதை எக்ஸ்பர்ட்ஸை இன்னும் டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் பண்ணார். அப்படி அவர் அனுப்பின ஸ்பெசிமென்ஸை இங்கிலாந்துக்கு அவர் வந்து சேர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் ஆச்சரியமாக பார்த்து அதை ரொம்ப டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குறிப்பாக சவுத் அமெரிக்காவில் இருந்த ஜைஜாண்டிக்கான விலங்குகளுடைய ஸ்பெசிமென்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்டடி மெட்டீரியலாக இருந்துச்சு. இந்த சமயத்தில் தான் கேலபகஸ் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிற தீவுகளில் போய் லேண்ட் ஆகுறாரு டார்வின். அங்கே ஒரு சில பறவைகளை பார்க்குறாரு. அந்த பறவைகளை பற்றி ஓவியமாக குறிப்புகள் எடுத்துக்கிறாரு. எடுத்துகிட்டு வச்சுட்டார். ஆனால் அவர் எடுத்த அந்த குறிப்புகள் தான் அதுக்கப்புறமா அவர் உருவாக்கின எவல்யூஷன் தியரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு எவிடன்ஸாக இருக்க போகுதுன்னு அப்போ அவருக்கு தெரியாது. 5 வருட பயணம் முடித்து 1836 வருஷம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மறுபடியும் இங்கிலாந்துக்கு வந்து சேர்ந்தது பீகிள் கப்பல். அதிலிருந்து டார்வினும் தரையிறங்கினார். அப்படி இறங்கினதுக்கு அப்புறமா அந்த 5 வருஷத்தில் அவர் சேகரித்த ஒவ்வொரு தகவல்களையும் ஒன்றா சேர்த்து புத்தகமாக வெளியிடணும், ரிசர்ச் பேப்பராக வெளியிடணும் அப்படின்னு முடிவெடுத்தார். அந்த காலகட்டத்தில் சயின்டிஸ்ட் எல்லாருமே ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஃபண்டிங்லேயோ இல்லைன்னா தனிநபருடைய ஃபண்டிங்லேயோ தான் வேலைகள் பார்த்துட்டு இருந்தாங்க, ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் தன்னுடைய சொந்த கை காசை போட்டு ஆராய்ச்சி செய்கிறவங்கள ஜென்டில்மேன் சயின்டிஸ்ட் அப்படின்னு அப்போ சொல்லுவாங்களாம். அப்போ தான் டார்வினோட அப்பா, மகனே நீ நான் நினச்ச மாதிரி தான் ஆகலை, அட்லீஸ்ட் நீ நினச்ச வேலையிலையாவது நீ ஒரு ஜென்டில்மேனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி டார்வினுக்கான எல்லா ஃபண்டிங்கையும் அவரே செஞ்சு அவரை ஒரு ஜென்டில்மேன் சயின்டிஸ்டாக மாற்றினார். பெருமையை பாரு, நான் இல்லாமல் வேறு யார் பெருமைப்படுவா? நீங்களும் அப்படிதான். இனிமேல் கார்பரேட்டோட பேக்கிங்கே இல்லாமல் சொந்த கை காசை போட்டு யூடியூப் நடத்துகிறான் பாருங்க, அவங்க எல்லாரையுமே ஜென்டில்மேன் யூடியூபர்ஸ்னு சொல்லணும். டார்வின் ஒரு இயற்கை ஆர்வலர், ஆய்வாளர். ஆனால் சயின்டிஃபிக் ஃபீல்ட்ஸில் அவர் எக்ஸ்பர்ட் கிடையாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட துறையில் வல்லுநராக அவர் இல்லை. சிம்பிளாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா அவருக்கு பறவைகளை பற்றி டீட்டெயிலாக படிக்க தெரியும். ஆனால் அந்த பறவை இனம் எந்த ஸ்பீசிஸை சார்ந்தது, இல்லை எந்த ஸ்பீசிஸுடைய சப்ஸ்பீசிஸாக அது இருக்குது, அதோடைய குணாதிசயங்கள் என்ன, அதோடைய வாழ்க்கை முறைங்கிறது எப்படி இருக்குங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு பறவையியலாளர் கிடையாது. அதனால் அவர் கொண்டு வந்த ஸ்பெசிமென்ஸ், அதுக்கப்புறம் அவர் வரைஞ்சி எழுதி நோட் பண்ண அத்தனை நோட்ஸ், இது எல்லாத்தையுமே அந்தந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கொடுத்து அதை வச்சு ஆராய்ச்சி பண்ண சொல்லி அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய ஆராய்ச்சி முடிவுகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு டார்வின். அப்படி அவங்க ஆராய்ச்சி செஞ்சு சொன்ன முடிவுகளை திரும்ப உட்கார்ந்து இவர் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார். அப்படி தான் கேலபகஸ் ஐலாண்டில் அவர் பறவைகளை ஓவியமாக வரைஞ்சிருந்தார் இல்லையா, அதை பற்றின டீட்டெயில்ஸை ஜான் கோல்ட் அப்படிங்கிற பறவையியலாளர்கிட்ட காமிச்சார். இங்கேயும் பார்த்தீங்களா ஜான் வர்றாப்புல. நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். ஜான் கோல்ட் டார்வின் தந்த அந்த பறவைகளுடைய டீட்டெயில்ஸை எடுத்து பார்த்து இது செப்பரேட்டான ஃபின்ச் ஸ்பீசிஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி 18 புதிய ஸ்பீசிஸையே இவர் அடையாளம் கண்டுபிடிச்சிருக்காருன்னு அங்கீகரித்தார். அதுக்கப்புறமா தான் சார்லஸ் டார்வின் அதை பற்றி டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார். இந்த இடத்துல தான் சார்லஸ் டார்வின் உயிர்கள் எப்படி உருவாயிருக்கும் அப்படிங்கிற எவல்யூஷன் ஆராய்ச்சிக்குள்ளே ரொம்ப தீவிரமாக இறங்குறார். இந்த 5 வருட கடற்பயணத்தப்போவே அவருக்கு அதை பற்றின நிறைய சிந்தனைகள்ங்கிறது எழ ஆரம்பித்தது.
ஒரே வகையான பறவை இனங்கள் ஒவ்வொரு இடத்துல வெவ்வேறு மாதிரி இருக்கிறத சார்லஸ் டார்வின் கவனிக்கிறாரு. அந்த பறவை இனம் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உருமாற்றம் பெற்றிருக்கு, எவல்யூஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாரு. இப்படி அந்த கடற்பயணம் முழுக்க எவல்யூஷனை பற்றின நிறைய கேள்விகளும் அந்த கேள்விகளுக்கான பதிலை தேடியுமே அவருடைய பயணம்ங்கிறது இருந்துச்சு. அந்த தேடலுங்கிறது டார்வின் இங்கிலாந்துக்கு வந்ததுக்கப்புறமா ரொம்பவே தீவிரமடையுது. ஏற்கனவே எவல்யூஷனை பற்றி பல பேர் செஞ்ச ஆராய்ச்சிகளை தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறார். அந்த சமயத்தை தான் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிற முறையில் தான் எவல்யூஷன் நடந்திருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றாரு சார்லஸ் டார்வின். அவர் அந்த முடிவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் ஆல்ஃப்ரட் ரசல் வேலஸ். டார்வினுடைய காலகட்டத்திலே நேச்சுரல் செலெக்ஷனை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆராய்ச்சி பண்ணவர் வேலஸ். அவர் டார்வினுக்கு எழுதின குறிப்புகளில் இருந்து தான் டார்வின் தன்னுடைய தியரியை ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாக்குனார். அப்படி தான் முன்வச்ச தியரியை இங்கிலாந்துக்கு வந்த 23 வருஷம் கழித்து 1859 நவம்பர் மாதத்தில் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற புத்தகத்தின் மூலமாக வெளியிட்டார் சார்லஸ் டார்வின். அந்த புத்தகம் தான் மனிதனுடைய எவல்யூஷனை பற்றி உலகமே நினச்சிக்கிட்டு இருந்த தியரியை ஒட்டுமொத்தமாக மாற்றி அமைச்சு அவருக்கு ஃபாதர் ஆஃப் எவல்யூஷன் பட்டத்தையும் தந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டார்வினுக்கு முன்னாடியே நிறைய பேர் எவல்யூஷனை பற்றி நேச்சுரல் செலெக்ஷனை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய தீசிஸ்லாம் முன்மொழிஞ்சிருக்காங்க. ஆனால் டார்வின் வெளியிட்ட புத்தகம் தான் உலகம் முழுக்க பெரிய சலசலப்பை உருவாக்குச்சு, எவல்யூஷனை பற்றி பயங்கரமான விழிப்புணர்வை ஏற்படுத்துச்சு. ஏன் டார்வின் மட்டும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுறாரு அப்படின்னா 2 முக்கியமான ரீசன். ஒன்று, எல்லாருமே தியரியை முன் வச்சாங்க, ஆனால் டார்வின் மட்டும்தான் ரொம்ப சாலிடான எவிடன்ஸை முன் வச்சார். 2வது, டார்வின் எளிய மனிதர்களுக்கும் புரிகிற மாதிரி தன்னுடைய புத்தகத்தை எழுதினார். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப சயின்டிஃபிக்கலாக படித்தவங்க மட்டுமே தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் சாதாரண மனுஷனுக்கும் புரிகிற மாதிரி எவல்யூஷனை சிம்பிளாக சொல்லி கொடுத்தவர் தான் டார்வின். டார்வின் அப்படி எப்படி தெளிவாக புரிய வச்சார் எக்ஸாம்பிள்ஸோட அப்படின்னு புரிஞ்சுக்கணுன்னா நாம் நேச்சுரல் செலெக்ஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நேச்சுரல் செலெக்ஷன்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணுன்னா நாம் ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷனை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் கோழி, ஆடு, மாடு இதெல்லாம் வளர்க்குறத பார்த்துருப்பீங்க. கோழி வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கோழி இனங்கள் கறிக்காகவே வளர்க்கப்படும், தொடர்ந்து அதுக்காகவே அதை ப்ரீட் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சில கோழி இனங்கள் முட்டை போடுறதுல நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை முட்டை போடுறதுக்காகவே அதை ப்ரீட் பண்ணுவாங்க. இந்த கோழி இனங்கள்லாம் எப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னா கிராஸ் ப்ரீடிங் மூலமாக இந்த கோழி இனத்தையும் இந்த கோழி இனத்தையும் ப்ரீட் பண்ணோன்னா அதன் மூலமாக வரக்கூடிய கோழி இனம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம் மேனுவலாக மனிதனாக பார்த்து இந்தந்த கோழி இனத்தை செலக்ட் பண்ணி ப்ரீட் பண்ணுறோம். இப்படி தான் ஆடுகள், மாடுகள், ஏன் நாயெல்லாம் கூட ப்ரீட் பண்ணுறாங்க. இப்படி விலங்குகள் மட்டும் இல்லை, மரம் செடியிலலாம் கூட நாம் செலக்ட் பண்ணி அந்த செடி இனங்களையும் மர இனங்களையும் ஒன்றா ப்ரீட் பண்ண வச்சு புது இனத்தை நம்ம உருவாக்குறோம். இப்படி மனுஷன் தன்னுடைய தேவைக்காக செலக்டிவாக இனங்களை எடுத்து ப்ரீடிங் பண்ணி புது ஸ்பீசிஸை உருவாக்குறான் இல்லையா, அதை இயற்கையே செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நேச்சுரல் செலெக்ஷன். சிம்பிளாக மனுஷன் செய்கிறதுக்கு பேர் ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன், இயற்கையாக நடக்கிறதுக்கு பேர் நேச்சுரல் செலெக்ஷன், அவ்வளோதான். இது இயற்கையாக எப்படி நடக்குது அப்படின்னா ஒரு இனத்துக்கு அடுத்தடுத்து ஜென்ரேஷன்ஸுங்கிறது உருவாகும். அப்படி உருவாகக்கூடிய ஜென்ரேஷன்ஸில் ஒரு சில ஜென்ரேஷன்ஸ் மட்டும்தான் நிலச்சி நிற்கும், மீதி இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுங்கிறது காணாமல் போயிடும். இப்படி நிலச்சி நிற்கக்கூடிய ஜென்ரேஷன் எப்படி நிலச்சிருக்கு அப்படின்னா அது இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி சர்வைவல் பண்ணுறதுக்காக எவல்யூஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த எவல்யூஷன் ட்ரைட்டை தன்னுடைய அடுத்தடுத்த வாரிசுகளுக்கு எந்த ஜென்ரேஷன் கடத்திக்கிட்டு இருக்கோ அந்த ஜென்ரேஷனுடைய வாரிசுகள் மட்டும்தான் தொடர்ந்து நிலைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த எக்ஸ்பிளனேஷனை எதை எவிடன்ஸாக வச்சு டார்வின் ப்ரூவ் பண்ணார் அப்படின்னா கேலாபேகஸில் அவர் பார்த்த பறவைகளை வச்சு தான். இந்த கேலாபேகஸ் ஐலாண்ட்ஸுங்கிறது ரொம்ப சின்ன சின்ன தீவுகள், இதில் உணவுக்கு பற்றாக்குறைங்கிறது ரொம்ப அதிகம். அதில் தான் ஒரு ஃபின்ச் பறவைங்கிறது ரொம்ப ஆதி காலத்தில் இருந்திருக்கு. அந்த பறவையிலிருந்து அடுத்தடுத்து ஜென்ரேஷன்கள், அதாவது அடுத்தடுத்த வாரிசுகள்ங்கிறது வந்திருக்கு. அப்படி வந்த வாரிசு பறவைகள் உணவு பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்காக ஒவ்வொரு மெத்தடை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பறவை என்ன பண்ணுது, பூமிக்குள்ளே தோண்டி அதில் இருந்த புழுவை எடுத்து சாப்பிடுது. இன்னொரு பறவை அங்கே இருந்த பூச்சிகளை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு பறவை என்ன பண்ணியிருக்குன்னா ரொம்ப ஹார்டான கொட்டைகள்லாம் இருக்கும் இல்லையா, பருப்பு வகைகள்லாம் இருக்கும்ல, அதை உடச்சி சாப்பிட்றது எப்படி அப்படின்னு கற்றுக்குச்சு. இந்த பறவைகள் இந்த கற்றுக்கிட்ட விஷயத்த தன்னுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் கடத்த ஆரம்பிச்சது. அப்படி கடத்த ஆரம்பிக்கும்போது
அந்தந்த பறவைகள் இதில் எப்படி சர்வை பண்ணணும்னு கற்றுக்குச்சோ அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய உடல் அமைப்புகள்லையும் பரிணாம வளர்ச்சிங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சது. உதாரணத்துக்கு மண்ணை தோண்டி புழுவை சாப்பிட்றதுக்கு ஒரு பறவை பழகி இருந்துச்சு இல்லையா, அந்த பறவைக்கு அழகுங்கிறது நீளமாக இருக்க வேண்டிய அவசியங்கிறது இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் அது ஆழமாக மண்ணை தோண்டி புழுவை எடுக்க முடியும். அதனால் மண்ணை தோண்டி சாப்பிட்றதுக்கான ட்ரெயிட்டை அது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தும் போது அதோடைய அழகுங்கிறதும் நீளமாக வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இதனால் இந்த குறிப்பிட்ட பறவை இனத்துடைய அழகுங்கிறது ரொம்ப நீளமான ஒன்றா மாறுச்சு. அதே மாதிரி நட்ஸை உடைச்சி சர்வைவல் ஆகிறதுக்கு பழகின பறவையுடைய அழகுங்கிறது நீளமாக வளராமல் தடிமனாக பலமாக மாற ஆரம்பிச்சது. இதை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது ஒரே பறவை இனத்திலிருந்து உருவான இந்த பறவைகளை ஒரே இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று சம்பந்தமே இல்லாமல் வேறு பறவைகள் மாதிரி தெரியும். ஆனால் இதோட ஆன்சிஸ்டர் சேம் தான். ஒரே பறவையிலேருந்து தான் இந்த அத்தனை பறவை இனங்களும் உருவாயிருக்கு. இதுதான் நேச்சுரல் செலெக்ஷன். இந்த முதல் ஆன்சிஸ்டர் பறவை இருக்கு இல்லையா, அதில் இருந்து வந்த வாரிசுகளில் இருந்த ஒரு சில பறவைகள் காலப்போக்கில் அழிஞ்சே போயிருக்கும். அதனால் சர்வை பண்ண முடியாமல் அது அடுத்த வாரிசுகளை உருவாக்க முடியாமல் காணாமலே போயிருக்கும். ஆனால் அதே சமயத்தில் சர்வைவல் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கிட்டு அதை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தின பறவைகள் மட்டும் தப்பி பிழைச்சிருக்கு, புதிய இனங்களாகவே உருவாயிருக்கு. இது அந்த பறவைகளுக்கு மட்டும் பொருந்தாது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும். இப்படி தான் நேச்சுரல் செலெக்ஷன் மூலமாக எவல்யூஷன் அப்படிங்கிறதே நடக்குது அப்படின்னு எவிடன்சஸோட நிரூபித்து காமிச்சார் சார்லஸ் டார்வின். இப்படி நடக்கக்கூடிய எவல்யூஷன் அடிப்படையாக வச்சு அவர் ஒரு முக்கியமான கருத்தை முன் வச்சார். என்னென்னா, எல்லா உயிரினங்களுக்கும் ஒரே காமன் ஆன்செஸ்டர் தான். அந்த ஒரு உயிரினத்தில் இருந்து தான் நாம் எல்லாருமே தனித்தனியாக பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னார். இவர் முன் வச்ச இந்த எவல்யூஷன் தியரிக்கு ஆதரவும் இருந்துச்சு, எதிர்ப்பும் இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக சர்ச்சு சைடில் இருந்து பயங்கரமான எதிர்ப்புங்கிறது வந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் எல்லா உயிர்களையும் கடவுள் தான் படைச்சாரு, அதுலேயும் மனுஷனை தன் சாயலில் எல்லா உயிர்களையும் ஆள்றதுக்காகவே படைச்சாரு, ஸ்பெஷலாக படைச்சாரு அப்படிங்கிற நம்பிக்கை தான் இருந்துச்சு. இப்போவும் இருக்குது, அது வேறு விஷயம். அதை தான் டார்வின் டோட்டலாக பிரேக் பண்ணிட்டார். ஏன்னா டார்வினுக்கு முன்னாடி எவல்யூஷன் தியரியை முன் வச்சவங்க தியரிஸாக முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சயின்டிஃபிக் கம்யூனிட்டிக்கு மத்தியில் மட்டும்தான் அது டிபேட்டாக இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் டார்வின் எழுதின புக்குங்கிறது காமன் மேனுக்கும் போய் ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சா, அதுதான் சர்ச்சை ரொம்பவே டென்ஷன் ஆகிருச்சு. உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்துக்கு இருக்காது. சர்ச்சில் இருந்து அவருக்கு பெருசாக பேன்லாம் ஏற்படலை அப்படின்னாலும் அவருடைய கருத்தை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. பத்திரிகைகள்லையும் அவருக்கு ஆதரவும் எதிர்ப்புமே இருந்துச்சு. இது தேவையில்லாத ஒரு ஆராய்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி டார்வின் குரங்குகளுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, நம்மளை மாதிரியே குரங்குகள் எக்ஸ்ப்ரெஷன்லாம் பண்ணுது அப்படிங்கிற கருத்தை முன்வச்சப்போ குரங்குல இருந்தால் மனுஷன் வந்தான் அப்படிங்கிற மாதிரியான தியரி அவர் முன்வைக்கிறார். எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இது அப்படின்னு அவர் சொன்னதை புரிஞ்சுக்காமலையும் பேசுனாங்க, குற்றச்சாட்டு வச்சாங்க. எந்த அளவுக்கு இது போச்சுன்னா, எவல்யூஷன் தியரியை பற்றி, அதுலேயும் குறிப்பாக ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸுடைய புத்தகத்தை பற்றி பள்ளிக்கூடங்களில் கிளாஸ்லாம் எடுக்கக்கூடாது, அதில் பேசவே கூடாது அப்படின்னு மறைமுகமாக ஆர்டர் போடுற அளவுக்கு போச்சு. இங்கிலாந்தில் மறைமுகமாக தான் ஆர்டர் போட்டாங்க, அமெரிக்காவில் அஃபிஷியலாகவே ஆர்டர் போட்டாங்க. 1925 டென்னசியில் ஸ்கோப்ஸ் அப்படிங்கிற ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் தன்னுடைய பள்ளி மாணவர்கள் மத்தியில் டார்வினை பற்றி பேசுகிறாரு, எவல்யூஷன் தியரியை பற்றி பேசுகிறாரு, ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸை பற்றின புத்தகங்களை பற்றி பேசியிருக்காரு. இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சு அவருக்கு எதிராக கோர்ட்டில் கேஸே போட்டாங்க. அந்த கேஸ் பயங்கரமான வைரலாக இருக்குது. அந்த சமயத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த லாயர்ஸ்லாம் ஸ்கோப்ஸ்க்கு எதிராக வாதாடுறதுக்கு தயாராக வந்திருக்காங்க. ஆனால் இவ்வளவு எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் இருந்தாலும் அதை பற்றிலாம் கவலையப்படாமல் தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தார் சார்லஸ் டார்வின். இப்படி தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் சயின்டிஃபிக் கம்யூனிட்டிக்காக தன்னுடைய முழு பங்களிப்பை கொடுத்துக்கிட்டு இருந்த சார்லஸ் டார்வின் தன்னுடைய 73வது வயதில் 1882 வருஷம் ஏப்ரல் மாதம் 19 மரணம் அடைஞ்சார். சார்லஸ் டார்வின் இறந்து 68 வருஷத்துக்கு அப்புறமா கேத்தலிக் சர்ச்சில் இருந்து எவல்யூஷன் தியரிக்கும் எங்களுக்கும் எந்த விதமான பகையும் கிடையாது, எவல்யூஷன் தியரியை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி போப்பே அறிவித்தார். அதே மாதிரி அவர் இறந்து 126 வருஷம் கழித்து ஆங்கிலிக்கன் சர்ச் சார்லஸ் டார்வினுக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கடிதத்தை வெளியிட்டாங்க. நாங்கள் என்னதான் இருந்தாலும் அவர் சொன்ன கருத்தை ஏற்றுக்காமல் அவர் அவளை டார்ச்சர் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாகவே சொன்னாங்க. சரியா, டார்வின் தப்பாக சொல்லிட்டாருன்னு தம்ப்நெயிலில் போட்டு ஆரம்பத்தில் சொன்னேன், இப்போ எல்லாமே கரெக்டாக சொன்னாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? டார்வின் 2 தப்பு பண்ணார். அந்த 2 தப்பு தான் கடைசியாக சொல்லலான் இருந்தேன். என்ன தப்புனா, அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் பரவலாக உலகத்துடைய வயசை ரொம்ப குறைவாக எடை போட்டுட்டு இருந்தாங்க.
கிட்டத்தட்ட ஒரு 6000லேருந்து 7000 வருஷம் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் டார்வின் வந்து இந்த மாதிரி எவல்யூஷன் ஏற்படணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப நாட்கள் தேவைப்படும் அப்படின்னு யோசித்தார். அதனால் தோராயமாக 100 மில்லியன் ஆண்டுகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தார். ஆனால் உலகத்துடைய வயசுங்கிறது அதெல்லாம் கடந்து 4.5 பில்லியன் இயர்ஸாக இருக்குது. அதை சரியாக அவர் ஜட்ஜ் பண்ணல. அவர் ட்ராக்கு கரெக்டு, ஆனால் ஆன்சர் தப்பாயிருச்சு. இதே மாதிரி சரியான ட்ராக்கில் போனார், ஆனால் ஆன்சரை தப்பாக சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இன்னொரு தப்பு இருக்குது. அது என்ன தப்புனா, இந்த ட்ரெயிட் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு தலைமுறைக்கிட்டேருந்து இன்னொரு தலைமுறைக்கு சர்வைவலுக்கான மேட்ரை வந்து எப்படி கடந்து வருது அப்படின்னா அதுக்கு பேன்ஜெனிசிஸ்ங்கிற ஒரு கான்செப்டை சொன்னார். நம்மளுடைய உடம்புல இருந்து ஒவ்வொரு பார்ட்டில் இருந்துமே இந்த சர்வைவல் ட்ரெயிட்டுக்கான இன்ஃபர்மேஷனுங்கிறது கெமியூல்ஸுங்கிற ஒரு கலெக்ட் ஆகும். இப்படி ஆணுக்கு ஒரு கெமில்ஸ் இருக்கும், பெண்ணுக்கு ஒரு கெமில்ஸ் இருக்கும். அவங்க ஒன்றா கலக்கும்போது அதிலிருந்து உருவாகக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த 2 கெமில்ஸு கலந்த கெமில்ஸுங்கிறது உருவாகும். அதனால தான் பார்க்குறதுக்கு குழந்தை அம்மா மாதிரி இருந்தால் அம்மாவோட கெமில்ஸ் அதிகமாக வந்திருக்குன்னு அர்த்தம். அதுவே அப்பா மாதிரி இருந்தால் அப்பாவுடைய கெமில்ஸ் அந்த குழந்தைக்கு அதிகமாக வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த கெமில்ஸுங்கிறது அடுத்த தலைமுறைக்கு அப்படியே கடந்து போகும் அப்படின்னு சொன்னார் டார்வின். டார்வினுடைய காலகட்டத்தில் டிஎன்ஏ ஜெனோம் பற்றின புரிதல்லாம் இல்லை. அதனால் அவர் கெமில்ஸ்னால கடந்து வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டார். ஆனால் கெமில்ஸுங்கிறது ஒவ்வொரு ஆர்கன்ஸ்லேயும் இல்லை அப்படிங்கிறது அதுக்கப்புறமா ப்ரூவ் செய்யப்பட்டுச்சு. அவர் சொன்னது தப்பாயிருச்சு. ஆனாலும் முழுசாக அதை நம்ம தப்பு சொல்லிட முடியாது. நாம் இப்போ டிஎன்ஏ தான் அதை செய்யுதுன்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். அவர் டிஎன்ஏ பண்ணுறத வேற ஒரு விஷயம் பண்ணுதுன்னு நினச்சி கெமில்ஸ்ன்னு அதை சொல்லிட்டார். அவ்வளோதான். சரி, ஓகே விபேஸ், டார்வினோட ஹிஸ்ட்ரிங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். டார்வினை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சவங்க திரும்ப பார்க்குறது கூட கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் எங்களோட வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க, ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட அவங்கள வந்து பார்க்குறேன். என்ன இன்ட்ரெஸ்டிங்னு யோசிக்கிறீங்களா? டார்வின் வந்து வெறும் நேச்சுரலிஸ்ட் மட்டும் இல்லை, உலகத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஜியாலஜிஸ்டாகவும் இருந்தார். அவர் போன அந்த கடற்பயணத்தில் மலைகள் எப்படி உருவாயிருக்கு, அதே மாதிரி நிலப்பரப்பு எப்படி கடல் மட்டத்திலேருந்து உயருது அப்படிங்கிறத பற்றி அவர் ஆராய்ச்சி பண்ணார். அப்படி நிலப்பரப்பு மாற்றங்களால் தான் மலைகளும் உருவாகுது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினார். அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் ஒரு மலை உருவாச்சு. ஆனால் அந்த மலைங்கிறது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெரிய தலைவலியாக எப்போவுமே இருந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக இப்போ தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய குடைச்சலாக இருக்குது. அந்த மலையுடைய முழு வரலாறை தான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். காத்திருங்க.